Hi friends, welcome to SR Tech. லாஸ்ட் வீடியோவில் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தொடர்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் லாக்கிங் பேஜை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் லாக்கிங் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி லாக்கிங் பேஜுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் நான் இன்ட்ரடக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளும். ஃபைல் நேம் அப்ளிகேஷன் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் பேக்கேஜை க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு இதில் சோர்ஸ் பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா பேக்கேஜ், அதுக்கு லாக்கிங் அண்ட் நேம் கொடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி அதில் ஜே ஃப்ரேம் ஃபார்மையும் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கும் லாக்கிங் அண்ட் நேம் கொடுத்தேன். இன்னொரு சோர்ஸ் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் இமேஜஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக வேண்டி இமேஜஸ் என்ற பேக்கேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த இமேஜை அவ்வளோத்தையும் அதுக்குள்ளே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இவ்வளோ இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி, இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் அவ்வளோ இமேஜும் இன்க்ளூட் ஆயிரும். நம்ம ஜே ஃப்ரேம் ஃபார்மில் சைஸை 200க்கு 502 வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு அது பேக்ரவுண்டுக்காக வேண்டிய ஒரு ஜே பேக்ரவுண்டை இன்சர்ட் பண்ணுறேன். அதில் சைஸையும் 200க்கு 502 எடுத்துக்கொள்கிறேன். இந்த கலரை மாற்றுவோம். இந்த கலரையே சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நேவிகேட்டருக்குள்ளே போய் ஜே ஃப்ரேமோட லே அவுட்டை அப்சல்யூட் லைட்டை மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ நம்ம என்னென்ன பேலட், அதாவது லேபிள்ஸ் பட்டன் அதில் இன்சர்ட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு விரும்பின இடத்துல விரும்பின மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த லேபிளில் நம்ம இமேஜை இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளும். இது ஒரு 400 எடுத்தேன். இல்லை லேபிள் நேமை டிலீட் பண்ணுறேன். இல்லை நம்ம இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணோம். அது இந்த ஐக்கானுக்குள்ளே போனீங்களா இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் இருக்கும். அதில் லாக்கிங் இமேஜ் பேக்கேஜ், இல்லை நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ இதில் லாக்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். லேபிளை இன்சர்ட் பண்ணி இதை மாற்றணும். லாக்கிங் கியர் அண்டு கேரிங் கொடுக்கும். வேறு கலரையும் ஃபாண்ட் நேமையும் மாற்றிக்கணும். நான் ஈஸி கமெண்ட் கேம்பிரியாவே யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். 36 சைஸ் போல்ட். ஓகே, அண்ட் கலரை பைட்டாக மாற்றிக்கொள்கிறேன். நம்ம இன்னொரு லேபிள் ஆட் பண்ணிக்கொள்ளும். அதில் யூசர் நேம்ன்ற நேமை மாற்றிக்கொள்ளும். அது யூசர் நேமோ இமெயில், அதில் ப்ராப்பர்ட்டி
சீரிஸை மாற்றிக்கொள்ளும். இந்தியா போல்ட் ப்ரோ 18 சூஸ் பண்ணுறேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஃபோன் கலர் ஒயிட்டில் எடுத்துக்கொள்கிறேன். டெஸ்ட் பீட் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதில் சைஸு வெர்டிக்கல் சைஸ் 35 ஹொரிசாண்டல் சைஸ் ஒரு 200 ஒரு 250 வச்சுக்கலாம். எடுக்க டெஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கொள்ளும். இப்போ பாஸ்வேர்ட் நீங்கள் டெஸ்ட் ஃபீல்டையும் பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அதுக்கு பாஸ்வேர்ட் ஃபீல்டுன்னு ஒரு கொம்போனன்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம பாஸ்வேர்ட் ஃபீல்டையே அந்த கொம்போனன்ட்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ளும். இதில் சைஸை அதே மாதிரி 250க்கு 35 மாற்றிக்கொள்ளும். இருக்கிற டெஸ்ட் இல்லாமல் ஆகிக்கொள்ளும். லாக்கிங் பண்ணுறதுக்கு பட்டன் ஒன்று ஆட் பண்ணணும். நீங்கள் பட்டன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, லேபிளையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது கலரும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பின மாதிரி. இதில் சைஸையும் மாற்றிக்கொள்ளும். 35 to ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகிங் பேஜுக்குரிய டிசைனிங் முடிஞ்சு நம்ம இப்போ அதுக்குரிய கோடிங் பார்ட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம் சர்வர் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் சர்வர் டவுன்லோட் லிங்க் வந்து இன்ட்ரடக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் அட்மின் பண்ணிட்டு MySQLக்கு நேராக இருக்கிறத அட்மின் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன சர்வர் அதாவது ப்ரௌசரை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ரன் ஆகும். ரன்னிங்கில் இருக்குது. இதுக்கு இன்டர்நெட் தேவையான அவசியம் இல்லை, அது லோக்கல் ஹோஸ்ட்ன்றதால ஆஃப்லைன் சர்வர் தான். பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ரன் ஆகும். அது வந்து லோக்கல் ஹோஸ்ட் phpmyadmin என்ற டேட்டா பேஸுக்குரியது ரன் ஆகி கொண்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்குள்ளே போய் நீங்கள் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நியூ இந்த டேட்டா பேஸ் நேம் LMS ஏற்கனவே நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன், அதில் ரன் ஆகுது. நம்ம LMS டுட்டோரியல் ஒன்று கொடுப்பேன். நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு அட்மின் லாக் அவுட் ஆகிறதுக்கு நம்ம அக்கௌண்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறோம். அதில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மட்டும் இருந்தால் போதும்.
username and password. username data type password data type பாச்சார்ல வச்சுக்கலாம். ஏண்டா நம்ம டெஸ்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அது ஸ்பெஷல் கரெக்டர் யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பாச்சார் யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் username இண்டெக்ஸை ப்ரைமரி கீயாக மாற்றிக்கொள்ளுங்க. ஏண்டா ப்ரைமரி கீயை வந்து இன்னொரு யூஸரை டூப்ளிகேட் பண்ண விடாது. அதே மாதிரி அதில் சைஸ் கொடுக்கணும். லென்த் வந்து 20, பாஸ்வேர்ட் லென்த்தும் 20 காணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்எம்எஸ் டுட்டோரியலுக்குள்ளே அந்த எல்எம்எஸ் டுட்டோரியல் டேட்டா பேஸுக்குள்ளே அக்கௌண்ட் டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ஜாவா பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அந்த பேக்கேஜுக்கு டேட்டா பேஸ் வந்து நேம் கொடுக்கணும். அதாவது நம்ம இப்போ டேட்டா பேஸை தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. டேட்டா பேஸ் நம்ம ஒவ்வொரு சோர்ஸ் ஃபைல்லையும் யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் அது வந்து ஒரு சரியான ப்ரோக்ராமருக்குரிய இதாக இருக்காது. நம்ம ஜாவா கிளாஸ் ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணோம். அதுக்கு டேட்டா பேஸ் கனெக்ஷன் நேம் கொடுக்கணும். இதில் தான் நம்ம டேட்டா பேஸை அவ்வளோத்தையும் கோட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு லைப்ரரி, அதாவது ஜாவாவை கனெக்ட் பண்ணுறது, டேட்டா பேஸையும் ஜாவாவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைவர் ஒன்று இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி லைப்ரரிஸில் ரைட் கிளிக் பண்ணி அட் லைப்ரரி கொடுத்தீங்கன்னா இதில் கீழே பண்ணிங்கன்னா MySQL JDBC ட்ரைவர்ன்றது இருக்கும். அப்படி இல்லைண்டா நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் java.sql எல்லாத்தையும் யூஸ் பண்ண தேவைப்படும் என்றால் நம்ம ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் சிம்பிள் வந்து ஓல்ன்றதுக்கு, அதாவது ஜாவா SQL ஃபோல்டருக்குள்ளே அனைத்து சோர்ஸ் ஃபைலையும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் தான். ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதுக்கு மேலே இன்னொரு கிளாஸ் ஃபைல், அதாவது இதிலே மாற்றிக்கொள்ளும். பப்ளிக் ஃபைனல் கிளாஸ்ன்ற ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்ளும். டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஆகிருக்கட்டும். அதே மாதிரி அதுக்குள்ளே பப்ளிக் டேட்டா பேஸையே அதுக்குள்ளே இன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த டேட்டா பேஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு இது டேட்டா பேஸ் URLும் அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை. அதை நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி செய்வோம். கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து எல்லா இடமும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது மாறாத தன்மையுடையதாக இருக்கும். அதாவது எடிட் பண்ண இல்லாது. ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் வேரியபிளில் URL கொடுக்கணும். அதுக்கு JDBC MySQL local host 3306 and LMS tutorial. அதாவது இந்த 336ன்றது இந்த டேட்டா பேஸ் ரன் ஆகிற போர்ட்ற வேல்யூ. LMS tutorial ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகலாம், அதுக்காண்டி காப்பி பண்ணி கொடுறேன்.
next tutorial. அதே மாதிரி private static final string database username வந்து phpmyadmin username வந்து root தான், அது டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி அதில் பாஸ்வேர்ட் db பாஸ்வேர்ட் equal பாஸ்வேர்ட் இல்லை, சாரி ஸ்டாட்டிக் ஸ்பெல்லிங் கூட ஸ்டாட்டிக். இந்த மூன்றும் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் வேரியபிள், அதாவது இந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளேயே டிஃபால்ட்டாக இருக்கும், வேறு இடங்களில் யூஸ் இருக்காது. அதே மாதிரி ஜாவாவில் கனெக்ஷன் இந்த கிளாஸ் ஃபைலும், அதுக்கு நான் கனெக்ஷன் நேம் கொடுத்துருக்கேன், அதில் இப்போதைய வேல்யூ நல்லா கொடுக்கேன். ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் வேல்யூ நல்லா கொடுத்துருக்கேன். ரிசல்ட் செட் நம்மளுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறது இந்த மூன்று தான். கனெக்ஷன் வந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுற கிளாஸ் ஃபைல் நேம். ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் டேட்டா பேஸில் செய்ய போகிற ஆக்ஷன், அதாவது இம்போர்ட் பண்ணுறது, டேட்டா பேஸுக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது அண்ட் அப்டேட் பண்ணுற டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற கிளாஸ் ஃபைல். ரிசல்ட் செட் வந்து நம்ம அது குவாரி மாதிரி டேட்டா பேஸில் இருக்க அனைத்து ஃபைலையும் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு, அதாவது வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் ஃபைல். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஒயிட் கெட் கனெக்ஷன், நீங்கள் இதில் என்ன நேம் கொடுத்துக்கொள்ளலாம், நான் வந்து ஒயிட் டைப்பில் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட் நம்ம அதில் கிளாஸ் நேமை இம்போர்ட் பண்ணுவோம். கிளாஸ் டாட் ஃபோ நேம் com டாட் MySQL JDBC டிரைவர், நீங்கள் டபுள் கோலனுக்குள்ளே செட் பண்ணிக்கொள்ளுங்க. டாட் நியூ இன்ஸ்டன்ஸ். இந்த கனெக்ஷன்ன்றதுக்கு கனெக்ஷன் ஈக்குவல் டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன், அதில் db url கமா db username and db password. இந்த மூன்றையும் கட்டாயம் இந்த கனெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும். இதை நம்ம ட்ரை அண்ட் கேட்ச் என்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கொள்வோம், சரவுண்ட் பண்ணிக்கொள்வோம். Passport name instance SQL exception. இந்த எக்ஸெப்ஷனை நான் மாற்றிக்கொள்கிறேன். என்ன எரர் வரணுமன்றதுக்கு கே ஆப்ஷன் பேனல் யூஸ் பண்ணி அதில் நம்ம மெசேஜை ஷோ பண்ணி பார்ப்போம். ஷோ மெசேஜ், அதாவது எரர் வந்துச்சுன்னா கே ஆப்ஷன் பேனல்ன்றதுக்குள்ளே நம்மளுக்கு அது எரரை காட்டும். டாட் கெட் மெசேஜ் அண்ட் இப்போ இதில் இருக்கிற false at which cause
அதே மாதிரி வேறு ஃபஸ்ட்டுக்கு ஆக்ஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்ன நடக்கணுமன்றதை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு நான் அதை பூலியன் டைப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் பூலியன், அதை எக்ஸிக்யூட் ஆக்ஷன் என்ற மெத்தட் நேமில் கால் பண்ணணும். அதை பராமீட்டர் உள்ள ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மெத்தட்டும் பராமீட்டரோடையும், பராமீட்டர் வித்தவுட் பராமீட்டர் அண்ட் வித் பராமீட்டரோட இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரிங் என்ற நேமில் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வரும். இப்போதைக்கு இருக்கட்டும். ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் connection dot create statement dot execute query. இது return value true and கொடுக்கன். true block statement எடுத்துக்கொள்ளும். and அதே மாதிரி இதுக்கும் எரர் வந்தால் யூஸ் பண்ணுறது jfsm பேனை கிரியேட் பண்ணிக்கலாம். jfsm pan dot show message dialog null exe dot get message. இதுக்கு ஒரு ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். அதை ஃபால்ஸ் பண்ணிவிடும். இந்த ரிட்டர்ன் வேல்யூவை இதுலேயே ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுப்போம். ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கே நம்ம செய்ய போகிறது ஒரு டேட்டா பேஸில் இருக்க யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் சர்ச் பண்ணி எடுத்து அது ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகிற மாதிரி செய்யப்படுறதுனால அதுக்கு நம்ம குவாரியை யூஸ் பண்ணிக்கொள்வோம். அதாவது ரிசல்ட் செட்ன்றது பப்ளிக் ரிசல்ட் செட் ஒவ்வொன்றும் அந்த ரிசல்ட் செட் அண்ட் கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு கிளாஸ் ஃபைல் ஜாவாவில் ஒட்ட வரைக்கும் டேட்டா பேஸுக்குரிய கிளாஸ் ஃபைல். இதுக்கு நம்ம எக்ஸிக்யூட் query என்ற நேம் கொடுத்துக்கொள்கிறேன். அதையும் அதுக்கும் query கொடுக்கன். அது பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே queryக்கு பதிலாக இந்த ஆக்ஷன் வந்து மாற்றுறேன். இதை query என்று மாற்றிக்கொள்கிறேன். statement connection dot create statement rs equal result set equals statement dot execute statement dot execute query இதையும் try and get என்ற பிளாக்ல யூஸ் பண்ணிக்கொள்வோம். இதில் வேல்யூ ரிட்டர்ன் null என்று கொடுப்பேன். இதில் ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி ரிட்டர்ன் இங்கே ரிட்டர்ன் RS அதாவது ரிசல்ட் செட்டை ரிட்டர்ன் பண்ணணுமன்றதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைனலி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேட்டா பேஸுக்குரிய கிளாஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கணும். இந்த கிளாஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறாரு இங்கே இருக்கிற நம்ம டேட்டா பேஸை தனியாக யூஸ் பண்ணுறாரு ஒரு சின்ன ஒரு நன்மை இருக்குது. நம்ம இப்போ சர்வர் அப்ளிகேஷனை மாற்றக்குள்ள இதில் இந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்றினா, அதாவது டேட்டா பேஸ் எங்கே இருக்கு, அதாவது லோக்கல் ஹோஸ்ட் இப்போ அதில் சர்வர் நேம் வரும், அதில் போர்ட்டும் சர்வர் நேமும் டேட்டா பேஸ் சர்வர் நேம் இதே தான் வரப்போகுது. அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் நம்ம இதில் இன்புட் பண்ணணும். ஒவ்வொரு சோர்ஸ் ஃபைலையும் தேடி மாற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் மட்டும் மாற்றினா எல்லா டேட்டா பேஸ் எல்லா ஃபைலுக்கும் ஓட்டோவாக மாறிக்கொண்டிருக்கும். நம்ம லாஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது பிறகு ப்ரீ ஹோஸ்டிங்கில் எப்படி இதை செய்கிறேன்றதை நான் சொல்லி காட்டுவேன். இப்போ நம்ம லொக்கிங் பேஜில் இந்த லொக்கிங்கன்றது தான் நம்ம இந்த இது கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஐடியில் மாற்றிக்கொள்ளலாம். இதில் வேரியபிள் நேமு யூசர் ஐடி என்றும் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டுன்றே கொடுத்துக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நம்ம இந்த லோக்கல் ஹோஸ்ட் அதாவது இந்த அக்கௌண்ட்டில் நான் என்ன செய்கிறேன்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் யூசர் நேமை அட்மின் என்றும் பாஸ்வேர்டையும் அட்மின் என்றையும் கொடுத்துக்கொள்கிறேன். உங்களோட விரும்பினமாய் செஞ்சு பாருங்க. இந்த லொக்கிங்கு நம்ம கோடிங் கொடுப்போம். லொக்கிங் பட்டனை ஆட் பண்ணோம்னா அப்படி டேட்டா பேஸ் வரப்போகுதுன்றதை பார்ப்போம். அப்போ இங்கே டேட்டா பேஸ் கனெக்ஷன் டேட்டா பேஸ் வந்து கால் பண்ணுறோம். அதாவது டேட்டா பேஸ் கனெக்ஷன்ன்றது நம்மள அங்கே இருக்கிற இந்த அதாவது இந்த ஃபைலை அங்கே கால் பண்ண போகிறோம். இந்த சோர்ஸ் ஃபைலை அங்கே கால் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. நியூ டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து கால் பண்ணணும். டேட்டா பேஸ் இம்போர்ட் பண்ணிக்கொள்வோம். பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகும் டேட்டா பேஸ் அதாவது டேட்டா பேஸ் என்ற பேக்கேஜுக்குள்ளே டேட்டா பேஸ் என்ற சோர்ஸ் ஃபைல் இங்கே இம்போர்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஈக்குவல் அதாவது இந்த யூசர் ஐடி என்ற டெஸ்ட் ஃபைல் அதாவது டெஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற யூசர் நேமை கெட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு யூசர் ஐடி டாட் கெட் டெஸ்ட். அதே மாதிரி ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் ஈக்குவல் பாஸ்வேர்ட் டாட் கெட் டெஸ்ட். இப்போ நம்ம SQL கோட் ஒன்று எழுதிக்கணும். ஸ்ட்ரிங் SQL ஈக்குவல் select all from நம்மட டேபிள் நேம் account and table name or from account where user name equal இந்த யூசர் நேம்ன்றதை நாங்கள் இருக்க ப்ரைமரி கீயாக கொடுத்துருக்கோம். இந்த ப்ரைமரி கீயில் இருக்கிற யூசர் நேம் செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா யூசர் நேமுக்குரிய இந்த அட்மினோட யூசர் நேமுக்குரிய எல்லா டேட்டாவையும் வியூ பண்ணுறதுக்கு ஒரு கோட் மாதிரி தான் இந்த யூசர் நேம். செலக்ட் ஆல் ஃப்ரம் அக்கௌண்ட் வேர் யூசர் நேம் ஈக்குவல் யூசர் நேம். நம்ம இதில் யூசர் நேம் பண்ண கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூசர் ஐடி டாட் கெட் டெஸ்ட்டு டைரெக்டாகவும் கொடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஈஸியாக வந்து தெரிஞ்சு விட்றேன். தென் ரிசல்ட் செட் rs equal
database dot நம்ம அங்கே எக்ஸிக்யூட் காரி நம்ம அங்கே இங்கே என்னென்ன கிளாஸ் ஃபைல் யூஸ் பண்ணுவோமோ அது அவ்வளவு இதில் ஷோ ஆகும். அதாவது மெத்தட் நேம் கெட் கனெக்ஷன்ன்றது அந்த கெட் கனெக்ஷன் இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த டேட்டா பேஸ் ஃபுல்லி ரன் ஆகும். இதில் நம்ம க்ரியேட் பண்ண ஒவ்வொரு மெத்தட்டும் அங்கே ஷோ ஆகும். ஆக்ஷன் எக்ஸிக்யூட் காரி ட்ரை அண்ட் கேட்ச். அதாவது ட்ரை அண்ட் கேட்ச்ன்றது ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எரர் ஹேண்ட்லிங் மெத்தட்னு சொல்லலாம். எக்ஸப்ஷன் இஎக்ஸ் அதாவது நம்மளுக்கு எரர் இருந்தால் நம்ம சோர்ஸ் ஃபைல் உரிய எரர் நம்மளுக்கு தெரியாத எரர்கள் இருந்தால் அது என்னன்னு சொல்கிறது நம்ம இப்போ கோட் பண்ணது எல்லாம் சரி கோடிங்கில் எரர் காட்டாமல் எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள எரர் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஜாவாவில் இருக்கிற ஒரு மெத்தட் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தட். அதை ட்ரை அண்ட் கேட்ச்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே password dot equal rs dot get string இங்கே நமக்கு இந்த பாஸ்வேர்ட் இப்படி இருந்தால் ஜே ஆப்ஷன் பேனுக்குள்ள டாட் ஷோ மெசேஜ் டயலாக் null equal looking successful. அப்படி இல்லை நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மெச் இல்லை என்றால் json dot check your password and username ரைட் கேட்சுக்குள்ளே அதில் இது ரெண்டும் இல்லாமல் வேறு எதுவும் எரர் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ரைட் கேட்சுக்குள்ளே கேட்ச் கால் திஸ் டாட் ex dot get message run பண்ணி பார்ப்போம். login first இது நம்ம இந்த டேட்டா பேஸ் ஃபைல் ஏ ஃப்ரேம் ஃபார்ம் ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் ஆக்கில் வாங்க ஈவெண்ட் க்ளோஸ் இதில் admin login சரி இந்த எரரை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான்
exception method. The source file நான் select all spreading கூட select all ரன் பண்ணி பார்ப்போம். admin source it await source it write it result set equal username write it sorry first result set call பண்ணல அதனால ஒரு சின்ன வந்துருக்குது அது சரி பண்ணிடுவோம். result set call பண்ணணும் first நம்ம if rs.next என்ற கீவேர்ட்ல நம்ம result set கால் பண்ணிக்கொள்ளணும். அது கால் பண்ணாதால சின்ன அளவு காட்டுது. ரன் பண்ணி பார்ப்போம். இதில் ரிசல்ட் செட்டில் கட்டாயம் rs.net அதாவது ரிசல்ட் செட்டில் வேல்யூகளை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த rs.net என்றதை யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ லாக்கிங் சக்ஸஸ்ஃபுல் வருது. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு மிச்சம் ஆயிடுறதால லாக்கிங் சக்ஸஸ்ஃபுல்ன்றது இந்த அட்மின்ன்றது இப்போ எல்லாம் பாஸ்வேர்டாக விளையாடிக்கேன். பார்த்தீங்கன்னா எரர் காட்டை செக் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அண்ட் கிளைமேட் கொஞ்சம் சரியில்லைன்றதால சின்ன சின்ன டேஞ்சர்கள் வருது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஃபைல் இதில் சோர்ஸ் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம் பேஜை டிசைன் பண்ணி அது கோட் கொடுக்குறத பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.